நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. தவக்கோலத்தில் அமர்ந்து நம் அனைவருக்கும் அருள் பாலித்து வரும் அருட்கடல் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பா. கடும் அரக்கியான மகிஷியை வதம் செய்து தனது அவதார மகிமையை நிறைவு செய்திட்டார். ஸ்ரீ ஐயப்பனின் அவதார நோக்கம் முழுமை பெற்றதால் சபரிமலையில் தான் தவம் இருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அனைவரும் அங்கு வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சுவாமியே சரணமையப்பா, ஹரிஹர சுதரே சரணமையப்பா, பொன்னம்பல வாசனே சரணமையப்பா. ஒரே ஒரு லட்சம் ശബരിമല, ஒரே ஒரு மோகம் திவ்ய தர்சனம், ஒரே ஒரு மார்க்கம் 18ஆம் படி, ஒரே ஒரு மந்திரம் சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி. ஆண்டுதோறும் இங்கு பல லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மத இன பேதமற்று கார்த்திகை மாத முதல் நாளன்று துளசிமணி மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் அனுஷ்டிக்கின்றனர். பம்பை நதியான புண்ணிய நதியினில் நீராடி சரணகோஷம் முழங்க காடுமலை கடந்து வருகின்றனர். 18 படி தொட்டு தவக்கோல ஐயப்பனை கண்டு தரிசித்து அளவில்லா ஆனந்தம் பெறுகின்றனர். ശബരിമലയിൽ തങ്ക സൂര്യോദയം, സംക്രമ പുലരിയിൽ അഭിഷേകം, ഭക്തകോടി തേടിയെത്തും സന്നിധാനത്തിൽ. சபரிமலையின் சன்னிதானத்தை சுற்றி 18 மலைகளும் 18 தெய்வங்களும் உள்ளது. 18 மலைகளுக்கு நடுவில் 18 படிகள் அமைத்து சபரிமலை சன்னிதானம் அமைந்துள்ளது. தர்மசாஸ்தா ஐயப்பன் 18 தத்துவங்களையும் கடந்தவர். எனவேதான் சபரிமலை கோவிலில் 18 படிகள் அமைந்துள்ளன. புலன் 5, பொறி 5, பிராணன் 5, மனம் 1, புத்தி 1, அகங்காரம் 1, ஆக மொத்தம் 18. மணிகண்டனாகிய ஸ்ரீ ஐயப்பன் பாலபருவத்தில் குளத்துப்புழா என்ற ஊரில் குடிகொண்டு வாழ்ந்தார். பூதநாதன், பூலோகவாசன், தர்மசாஸ்தா, கலியுகவரதன், பந்தளராஜா என பல்வேறு திருநாமங்களும் இவருக்கு உண்டு. சுவாமி சரணம் சரணமில்லையப்பா, சுவாமி அல்லாதொரு சரணமில்லையப்பா, ஹரிஹர சுதனே சரணம் பொன்னையப்பா, அவிடுந்தல்லாதொரு சரணமில்லையப்பா. துளசிமணி மாலை அணிந்து கடைப்பிடிக்கும் விரத அனுஷ்டானங்களை தொடர்ந்து செவி குளிர நாயினிக்க சரணம் சொல்லி அழைப்போம் பந்தளராஜனை. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே
கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார். கரகத்தியாலில் கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலையினரை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார். அறிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா பள்ளிக்கட்டு சபரிமலை